ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் தேவி பிரியா BAMS. நான் என்னோட யூஜி டிகிரியை கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கன்னியாகுமரி படித்து முடிச்சுட்டு இப்போது கரூரில் மகாலட்சுமி ஆயுர்வேதா கிளினிக் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஆயுர்வேதிக்கில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. மெயினாக நம்மளோட 2 மோட்டோ ஆயுர்வேதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் வராமல் நம்ம எப்படிலாம் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதும், ஒரு நோய் வந்த பின்னாடி எப்படி சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் மெடிசின்ஸ், அப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்டெல்லாம் வச்சே நோயை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் மெயின் மோட்டோ. இதை வச்சு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ்குள்ள தினச்சரியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. டே டு டே லைஃப்பில் காலையில் இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அதில் ஸ்பெஷலாக பார்த்தோன்னா கண்மை வச்சுக்கிறது, கண்டூஷம் ஆயில் புல்லிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. நல்லெண்ணெய் ப்ளஸ் மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் வச்சு வாயை கொப்பளிச்சிக்கிறது மூலயமா நம்மளோட கம்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி ஆயுர்வேதாவில் என்னெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு தெராப்பீஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஆயுர்மேளா 2024ன்னு கரூரில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஆயுர்வேதா டாக்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்னு நாங்கள் ஃபார்ம் பண்ணி மக்களுக்கு ஆயுர்வேதத்தை பற்றின அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்காக நாங்கள் இந்த ஆயுர்வேதிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் தமிழ்லையே நிறைய சார்ட்ஸ், ஃப்ளெக்ஸஸ், மாடல்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஃப்ரீ மெடிசின்ஸ் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் இருக்க ஸ்பெஷலைஸ்டான சில ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து நம்ம தூமவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜென்ரலாக வந்து மூக்கடைச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், வீட்லேயே இருக்க விரலி மஞ்சளை நெருப்பில் சுட்டு அணைச்சி அதில் வர புகையை மூக்கு வழியாக உள்ளே இன்ஹேல் பண்ணி வாய் வழியாக எக்ஸேல் பண்ணுவோம். ஸோ இது மூலயமா என்ன ஆகும், நம்ம மூக்கடைப்பெல்லாம் தீரும். அதில் இது மெடிக்கேட்டட் வர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 20+ மெடிசன்ஸ் எல்லாம் வச்சு நெய் அதெல்லாம் வந்து ஒரு கிளாத்தில் வச்சு இதை ரோல் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம இதை வந்து நெருப்பில் காட்டிட்டு அணைச்சிட்டு இதில் வர தூமம், அதாவது ஆவியை வந்து மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணி வாய் வழியாக வெளியே விடுவோம். திஸ் இஸ் தூமவர்த்தி. ஆயுர்வேதாவில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டு தெரப்பி. இது தினச்சரியால் டே டு டே லைஃப்பில் டெய்லி நம்ம பண்ணும்போது இந்த சைனஸ், அலர்ஜிஸ் ப்ராப்ளம்ஸ்லேருந்து கூட நம்ம வெளியே வந்துக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒன்று காட்டுறேன். இது வந்து நம்ம ஜலவுகா அப்படின்னு சொல்லி நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம். அதாவது லீச் தெராப்பி. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி இது என்ன மோட் ஆஃப் ஆக்ஷனில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த லீச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் மட்டும்தான் வாழும். அங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து மோஸ்ட்லி நம்ம எந்த இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வெரிகோஸ் வெயின்ஸ், பல்ஜ் ஆகியிருக்க வெரிகோஸ் வெயினில் வந்து நம்ம இந்த லீச்சை வச்சு விட்டுருவோம். ஜென்ரலாகவே அந்த வெரிகோஸ் வெயின் மேலே இல்லைனா நான் ஹீலிங் ரொம்ப நாளாக ஆறாத புண்கள் மேலே வைக்கும் போது அந்த புண்ணில் இருக்க டீடாக்சிஃபிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அங்கே இருக்க கெட்ட ரத்தத்தை உரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி இதோட சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லீச்சோட மவுத்தில் 2 டைப் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஒரு வழியாக அது வந்து இந்த பேட் பிளட்ஸ் எல்லாம் வந்து சக் பண்ணுறதாகவும், இன்னொன்று வழியாக ஹிருடின் அப்படின்ற ஒரு என்சைமை நம்ம பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதாகவும் வந்து சயின்ஸ் இருக்குது. ஸோ இது மூலியமாக என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பிளட்ல எங்கெல்லாம் வந்து ரத்தக்கட்டு, அதாவது எம்போலஸ், த்ரோம்பஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கரைச்சி விடுது. ப்ளஸ் அங்கே இருக்க டாக்ஸிக் பிளட்ஸ் எல்லாம் வந்து இது வெளியே எடுக்கிறதா வந்து நம்ம ஆயுர்வேதிக் சயின்ஸில் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த தெரப்பி பேர் லீச் தெரப்பி ஆர் ஜலவுகா அவச்சரணம் அப்படின்னு சொல்கிறோம். இது மெயினாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஹீலிங் வூன்ஸ், ரொம்ப நாளாக ஆறாத புண்கள், வெரிகோஸ் அல்சர்ஸ் அண்ட் வெரிகோஸ் வெயின்ஸ் மேலே விடும்போது சீக்கிரமாக இது வந்து ஹீல் பண்ணுது. ஆயுர்வேதிக் சயின்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, ஆயுர்வேதோட ஸ்கோப் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆயுர்வேதிக் சயின்ஸ் அப்படின்றது நம்ம நாட்டில் பல வருட காலமாக இருந்துகிட்டே இருக்க ஒரு சயின்ஸ் தான். நம்ம அந்த சயின்ஸை இப்போ நாடி ஓடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நான் படித்த பீரியட்ல இருந்தே இது ஒரு கைண்ட் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்றனால, ப்ளஸ் நோய் வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக மக்கள் வந்து இதை தேடி போகிறோம். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதை நோக்கி வந்து போகிறோம். இப்போ வந்து இதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் வந்து வந்திருக்கு. அதாவது ஆயுர்வேதிக் எக்ஸாம்ஸ்க்கும் ஆயுர்வேதா மற்ற உள்ள ஆயுஷ் ஸ்டடீஸ்க்கும் வந்து நீட் எழுதி தான் உள்ளே வரணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக வந்து படிக்கிறாங்க.